பிரிவினை உணர்வுகள் இல்லாமல் நேர்மையான அறிவின் மூலம் தமிழ் பாரம்பரியத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். கீழடி போன்ற ஆராய்ச்சிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் நாங்களும் தமிழகத்துடன் சேர்ந்து பெருமை கொள்வோம். ஆனால் ஆராய்ச்சியை தொடர விரும்பும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு ஏன் ஒத்துழைக்க தயங்குகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை பொறியியல் கலந்தாய்வுக்கு சுமார் 3,02,000 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்தனர். அதில் சுமார் 2.49 லட்சம் மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தினர். 2.44 லட்சம் மாணவர்கள் சான்றுகளை பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்தனர். மாணவர்களுக்கான சான்றுகள் சரிபார்ப்பு பணி ஆன்லைன் வாயிலாக நடைபெற்றதை தொடர்ந்து ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து மாணவர்களுக்கும் தனித்தனியான 10 இலக்க எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் tneaonline.org என்ற இணையதளத்தில் தங்களது ரேண்டம் எண்ணை தெரிந்து கொள்ளலாம். ஒரே கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அவர்கள் எடுத்த கணிதம், இயற்பியல் உள்ளிட்ட பாடங்களின் அடிப்படையிலும் அதனைத் தொடர்ந்து பிறந்த தேதி மற்றும் ரேண்டம் எண் படியும் வரிசைப்படுத்தப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் எனும் தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ள சென்னை ஆசிரியரை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். சென்னை ஷெனாய் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் தமிழ் ஆசிரியை கனகலட்சுமி தனது ஆராய்ச்சியின் அடிப்படையில் மாணவர்கள் எளிய முறையில் தமிழ் கற்பதற்கான வழிமுறையை உருவாக்கியுள்ளார். இந்த பணியினை பாராட்டி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவரை கௌரவிக்க உள்ளனர். தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். தமிழால் உயர்ந்துள்ள ஆசிரியை கனகலட்சுமியை நேரில் அழைத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டியுள்ளார். சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கவிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இம்மாதம் 3வது வாரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்புகள் நடைபெறும் என அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. இதனிடையே இம்மாதம் 25, 26ஆம் தேதிகளில் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் 28, 29ஆம் தேதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் முதல்வர் ஸ்டாலின் நேரடி கள ஆய்வில் ஈடுபட உள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார். சூரியகாந்தி, சோயாபீன் மற்றும் பாமாயில் போன்ற கச்சா சமையல் எண்ணெய்களுக்கான சுங்க வரியை மத்திய அரசு 20லிருந்து 10% குறைத்துள்ளது. வரி குறைப்பால் கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களுக்கான இடையிலான இறக்குமதி வரி வேறுபாடு 8.75%லிருந்து 19.25% அதிகரித்துள்ளது. இந்த வரி வேறுபாட்டால் உள்நாட்டு சுத்திகரிப்பு திறன் அதிகரிக்கும் என மத்திய அரசு கணித்துள்ளது. வரி குறைப்பின் காரணமாக சந்தைகளில் சமையல் எண்ணெய் விலை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விடுபட்டவர்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் மாநில அளவில் சிறந்து விளங்கும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்ததோடு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள மதி எனும் பிராண்டின் இலச்சினையையும் அறிமுகம் செய்து வைத்தார். முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க. அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும், தேதி அறிவிக்கப்படும். முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும். தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புக்கான காலியிடங்களை நிரப்புவது குறித்து மத்திய அமைச்சர் நட்டாவுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ சிறப்பு பட்டப்படிப்பில் சேர 50% இடம் மாநிலத்தில் பணியில் உள்ள மாணவர்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதனை தேசிய அளவில் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ள விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அவசர கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
பேருந்தில் டிக்கெட் கட்டணமின்றி பயணம் செய்யும் தாய்மார்களை ஓசி என்று கூறிய திமுக எம்எல்ஏ மகாராஜனுக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலத்திட்டங்கள் மக்களின் வரிப்பணத்தில்தான் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், கோபாலபுரத்தில் திமுக தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுத்தப்பட்டு வருகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் தோற்கடித்து வீட்டில் உட்கார வைத்து ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். பாமகவின் சமூக நீதி வழக்கறிஞர் பேரவை தலைவராக பாலு தொடர்கிறார். சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதி வழக்கறிஞர் பேரவை தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலுவை பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். ஆனால் அதற்கு எதிராக நேற்று பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் பாலுவை மீண்டும் தலைவராக தொடர்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் செயலாளராக சரவணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் அன்புமணி பிரபலராகவும் பேரவையின் நிறுவனராக ராமதாசும் செயல்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற உறுதிமொழிக்குழு கூட்டம் அதன் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்றத்தில் தந்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் எனவும், நிறைவேற்றப்படாமல் உள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அதிகாரிகளிடம் பதில்களை பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். பால்நிலை பால் உற்பத்தியை அதிகப்படுத்த மானிய விலையில் கறவை மாடுகளை அரசு வழங்க வேண்டும், பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்புடன் நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே துத்திப்பட்டில் செயல்பட்டு வரும் தனியார் காலனி தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்கும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் 700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஆண்டு வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு குறைவாக உள்ளதாக குற்றம் சாட்டி நேற்று முதல் தொழிற்சாலை வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உமாராபாத் காவல்துறையினர் மற்றும் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி தலைமையிலான வருவாய் மற்றும் காவல்துறையினர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொழிற்சாலை நிர்வாகத்திடம் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. எனினும் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். புதிய வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என எதிர்க்கட்சியினர் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலம் தங்கு தடையின்றி கல்வி பயின்று வருவதாகவும் அவர்களின் அடிப்படை வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். திருப்பூரில் எம்எல்ஏ இல்ல திருமண வரவேற்பு விழாவில் தூரணமாக அமைத்திருந்த கரும்பு மற்றும் வாழைகளை பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி செங்கப்பள்ளியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். விழா நடைபெற்ற மண்டபத்தின் முன்பு ஏராளமான கரும்பு, வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன. முதலமைச்சர் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே கரும்புகளையும் வாழை மரங்களில் இருந்த வாழைக்காய்களையும் பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். தேனி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஆய்வு செய்த சட்டப்பேரவை குழுவினர் தரமற்ற அரிசி இருப்பதை கண்டறிந்து அதனை திருப்பி அனுப்ப உத்தரவிட்டனர். சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையிலான எம்எல்ஏக்கள் போடி நாயக்கனூர் விலக்கு பகுதியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஆய்வு மேற்கொண்டனர். குழுவினர் தாங்களாகவே கிடங்கில் இருந்த மூட்டைகளில் அரிசி மாதிரிகளை சேகரித்தனர். அப்போது அரிசி மாதிரிகளில் நிறம் மாறியிருப்பதை கிடங்கின் மண்டல மேலாளரிடம் சுட்டிக்காட்டி விளக்கம் கேட்டனர். இதனைத் தொடர்ந்து தரமில்லாத அரிசியை திருப்பி அனுப்பவும், அதனை வழங்கிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு உத்தரவிட்டனர். இது இருக்கோ மக்கள் சாப்பிட்றது ஒரு அரிசி. இந்த அரிசி ரேஷன் கடையில் போச்சுன்னா வந்தா கலர் வேற கலர் வந்துச்சுன்னா அது வந்து தவறு இருக்கும். இது கிடையாது, அது கிடையாது. அவர்
இந்தியாவில் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் பலன் பெறும் மக்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 64.3% உயர்ந்துள்ளதாக ஐநாவின் ஒரு அங்கமான சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாடு நடைபெற்றது. இதில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்தியாவில் 2015இல் 19% மக்களையே சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சென்றடைந்ததாகவும் தற்போது 64.3% மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 94 கோடி மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு அரசு திட்டமாவது சென்று சேருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுகளின் சமூக பாதுகாப்பு கிடைப்பதில் இந்தியா உலகிலேயே 2ஆம் இடம் வகிப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பேசிய மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, கடைக்கோடி குடிமகனுக்கும் அரசின் பலன்கள் சென்று சேருவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் இந்த சாதனை சாத்தியமானது என அவர் குறிப்பிட்டார். இந்திய கிரிக்கெட் வீரர் திலக் வர்மா இங்கிலாந்தில் கவுண்டி போட்டிகளில் விளையாட உள்ளார். அவர் ஹாம்ஷயர் அணிக்காக களம் காண உள்ளார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த திலக் வர்மா இந்திய அணிக்காக 25 T20 போட்டிகள் மற்றும் 4 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். IPL போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். கவுண்டி போட்டியில் விளையாட உள்ள திலக் வர்மாவிற்கு ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. கர்நாடகா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் புதிய ரயில் திட்டங்களை கொண்டு வருவதற்காக 6405 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இந்த திட்டங்களுக்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் செல்ல அசாமில் இருந்து புறப்பட்ட BSF வீரர்களுக்கு மோசமான ரயில் வழங்கப்பட்ட புகாரில் 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கவுகாத்தியிலிருந்து அமர்நாத் செல்வதற்காக புறப்பட்ட 1200 BSF வீரர்களுக்கு பாழடைந்த ரயில் ஒன்று வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது சர்ச்சையான நிலையில் அவர்களுக்கு வேறு ஒரு ரயில் வழங்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் கேரள பல்கலைக்கழக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 5300 ஆண்டுகள் பழமையான பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கட்ச் பகுதியின் மேற்கில் அமைந்துள்ள லகாபார் கிராமத்திற்கு அருகே பூமிக்கு அடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பகுதி முந்தைய கால ஹரப்பா கலாச்சாரத்தை சேர்ந்தது என தெரிய வந்துள்ளது. கும்பமேளா உயிரிழப்புகள் குறித்த BBC செய்தி நிறுவனத்தின் அறிக்கையை குறிப்பிட்டு பாஜக அரசை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து X வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் உயிரிழப்பு விவரங்கள் மறைக்கப்பட்டதை BBC நிறுவன அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலத்தில் செய்ததைப் போல ஏழை மக்களின் உடல்கள் புள்ளி விவரங்களில் இருந்து தற்போது மீண்டும் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் நகரத்தின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. சிவாஜி நகர், விதான் சௌதா, ராஜ்பவன், KR சதுக்கம், ராஜாஜி நகர், எலகங்கா, HRPR லே அவுட் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே நகரத்தை கடந்தனர். மெஜஸ்டிக் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. RCB வெற்றி கொண்டாட்டத்தை மாநில அரசு ஏற்பாடு செய்யவில்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெங்களூரு அணியும் மாநில கிரிக்கெட் சங்கமும் தான் ஏற்பாடு செய்திருந்ததாக கூறினார். கொண்டாட்ட நிகழ்விற்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் தாமதமாகவே வந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் தனது அழைப்பின் பேரிலேயே ஆளுநர் அந்த நிகழ்விற்கு வந்ததாக சித்தராமையா தெரிவித்தார். ஆந்திராவில் YSR காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரகாசம் மாவட்டத்திற்கு சென்றபோது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் கோஷமிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இரு கட்சியினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு கல்வீச்சு சம்பவத்திற்கு வழிவகுத்தது.
இதில் காவலர்கள் உட்பட பலர் காயமடைந்த நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி சென்ற வாகனம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்த பஞ்சாப் குடும்பம் ஒன்று தங்களது ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துச் செல்ல 4.5 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளனர். பஞ்சாபைச் சேர்ந்த இந்த குடும்பம் பிரிட்டனின் வெல்வர்ஹாம்ப்டன் பகுதியில் குடிபெயர்ந்துள்ள நிலையில் பஞ்சாபிலிருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்துள்ளனர். வீட்டு உபயோக மரச்சாமான்களுடன் தங்களுக்கு பிடித்த ராயல் என்ஃபீல்டு வாகனத்தையும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து எடுத்து வந்துள்ளனர். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 212 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய தென்னாப்பிரிக்கா முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 43 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்துடன் உள்ளது. ஆஸ்திரேலியாவை விட தென்னாப்பிரிக்க அணி 169 ரன்கள் பின்னிலையில் உள்ளது. வடக்கு அரபிக்கடல் பகுதியில் இந்தியா மற்றும் பிரிட்டன் கடற்படையினர் சேர்ந்து கூட்டுப் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான போர் பயிற்சிகளில் இருநாட்டு கடற்படை வீரர்களும் ஈடுபட்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சிகளில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS தாபர் கப்பல், நீர்மூழ்கி கப்பல், P-81 போர் விமானம் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது நம்பிக்கை உள்ளதா என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்காவுடனான உறவு மிகவும் முக்கியம் என பதிலளித்தார். பெல்ஜியத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதே தங்கள் குறிக்கோள் என்று கூறினார். அமெரிக்காவுடனான உறவு தனிநபரையோ அல்லது அதிபரையோ சார்ந்தது அல்ல என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். கனடா பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி மீதான இனவாத ரீதியிலான விமர்சனத்திற்கு அந்நாட்டில் உள்ள தமிழ் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. குளோபல் நியூஸ் அண்மையில் வெளியிட்ட கட்டுரையை சுட்டிக்காட்டி, இதுபோன்ற பொறுப்பற்ற முறையில் எழுதுவது இனப்படுகொலைகளில் இருந்து தப்பி கனடாவில் வசிக்கும் தமிழர்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை அச்சுறுத்துவதாக கனடிய தமிழர்களின் தேசிய கவுன்சில் வேதனை தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் பொது தேர்தலை தொடர்ந்து அமையிருக்கும் அரசில் அங்கம் வகிக்க விருப்பமில்லை என அந்நாட்டு அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், புதிய அரசில் அங்கம் வகிக்கப் போவதில்லை என்றும் தற்போது அமைச்சர்களாக உள்ளவர்களும் புதிய அரசில் இடம்பெற விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். சீனாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 55% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு சீனாவின் அரிய கனிம வளங்கள் மற்றும் காந்தங்களை அமெரிக்கா பெறுவது என்றும், அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சீன மாணவர்கள் படிப்பதற்கான வழிகளை எளிமையாக்குவது என்றும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. சீனாவைச் சேர்ந்த ஒருவரை பாதிரியராக நியமித்து போப் லியோ அறிவித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. அதன்படி ஜோசப் லின் யுனான்ட் என்பவர் உசோ நகரின் துணை ஆயராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு மறைந்த போப் பிரான்சிஸால் சீனாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது இந்த நியமனம் நடைபெற்றுள்ளது. இதன் மூலம் மறைந்த போப் பிரான்சிஸின் கொள்கைகளை போப் லியோ பின்பற்றுவது வெளிப்பட்டுள்ளதாக வாட்டிகன் வட்டாரங்கள் கூறுகின்றன. 2028ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் தொடரில் விளையாடுவதற்கு சிறந்த 6 கிரிக்கெட் அணிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான தேர்வு முறைகளை வகுக்கும் பணிகளில் ஒலிம்பிக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு கட்டமாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உலகில் தலைசிறந்த 6 கிரிக்கெட் அணிகளுக்கு மட்டுமே ஒலிம்பிக் தொடரில் விளையாட அனுமதி தர வேண்டும் என்றும், போட்டிகளை நடத்தும் நாடாக இருந்தாலும் சிறந்த 6 அணிகளில் இடம் பிடித்திருந்தால் மட்டுமே அதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சேலம் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி வழியாக சாலை மார்க்கமாக பயணம் செய்த அவரை காண பொதுமக்கள் பல மணி நேரமாக காத்திருந்தனர்.
சேலம் மாவட்ட எல்லையான மேட்டூரை ஒட்டிய பெரும்பள்ளம் பகுதியில் முதல்வர் வந்தவுடன் மேளதாள இசையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் முதல்வர் ஸ்டாலின் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து கை கொடுத்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து நவப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்தினார். அதன் பிறகு சாலை வலம் சென்ற முதல்வருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். மேட்டூர் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையை அடைந்த முதலமைச்சரை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையிலான உயரதிகாரிகள் வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலத்தில் நேற்று நடைபெற்ற வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் மேட்டூர் நோக்கி பவானி வழியாக சென்றபோது சாலையின் இருபுறங்களிலும் திரண்ட பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். முதல்வர் வாகனத்திலிருந்து இறங்கி பவானி பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்து சென்றார். அவரை கண்ட மக்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து அந்தியூர் சந்திப்பு, அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். மக்களிடம் பெறும் மனுக்களில் கூட தமிழக முதல்வர் விளம்பரம் தேடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வரும் முன்பு முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பெரிய பெட்டிகளை வைத்து மனுக்களை வாங்கியதாகவும் அந்த கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டதா என்ற புள்ளி விவரங்களை வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான UPSC முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகின. முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தில் காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் சர்வீஸ் மற்றும் வனசேவை பதவிகளுக்காக கடந்த மே 25ஆம் தேதி தேசிய அளவில் நடத்தப்பட்ட UPSC முதல்நிலை தேர்வினை சுமார் 6 லட்சம் பேர் எழுதியிருந்தனர். மத்திய அரசின் 979 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு மூலம் அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான 10 இலக்க ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் தனித்தனியான 10 இலக்க எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதனை tneaonline.org என்ற இணையதளத்தில் சென்று பார்த்துக் கொள்ளலாம். ஒரே மாதிரியாக கட் ஆஃப் பெறும் மாணவர்களில் யாருக்கு முன்னுரிமை அளிப்பது என்பது ரேண்டம் எண் மூலம் முடிவு செய்யப்படும். தட்கல் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் சரிபார்ப்பு அவசியம் என்ற நடைமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் தங்கள் IRCTC கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டியிருக்கும். டிக்கெட் முன்பதிவு செய்யும் முன்பு ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணுக்கு OTP அனுப்பப்பட்டு விவரங்கள் சரிபார்க்கப்படும். இதன் பின்பே டிக்கெட் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படும். UPI பரிவர்த்தனைக்கு கட்டணம் விதிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளப்படும் UPI பரிவர்த்தனைக்கு MDR என்று அழைக்கப்படும் வணிகர் கழிவு கட்டணம் விதிக்க பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதன்படி வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ளும் UPI பரிவர்த்தனைகளுக்கும் வணிக நிறுவனங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். டிஜிட்டல் பரிவர்த்தனை செயல்பாடுகளை நிர்வகிக்க கூடுதல் செலவாகுவதாக வங்கிகள் மற்றும் பரிவர்த்தனை நிறுவனங்கள் கூறி வந்த நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேருந்தில் ஓசியில் செல்கிறீர்கள் என பெண்களை பார்த்து பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மண்ணூத்து மலை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் திறந்து வைத்தார். அப்போது அவர் ஊருக்கு புதிய சாலை அமைத்து பேருந்து விடப்போவதாகவும் அதிலும் ஓசியில் செல்லுங்கள் எனவும் கூறினார். கட்டணமில்லா பேருந்து சேவையை மகளிருக்கான விடியல் பயணம் என அரசு கூறி வரும் சூழலில் ஓசி என ஆளுங்கட்சி MLA பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 மணிக்கு மேல உங்க வாட்டுக்கு ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலமிடி போங்க, ஆம்பளையாள் பூரா வீட்டுல சோறாக்கணும்னு சொல்லிட்டு போனேன். இப்ப அதே மாதிரி எல்லா இடத்துக்கு போய் வாரீங்கல்ல. 3 ஆண்டுகளா எவ்வளவு வேலை நடந்திருக்கு. இப்ப இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாத்தையும் ஏறி போறீங்க. அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களோ தெரியல. பஸ் வந்தோடனே எங்க ஊருக்கு ஏர்பிளேன் விளையாண்டு போறீங்க.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்தது. இதனையடுத்து வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை, ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் என்ற நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும், கோட்டூர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் மக்கள் தொடர்பு அதிகாரி நடராஜனின் நெருக்கமான நண்பர் எனவும் குற்றம் சாட்டினார். இந்த கருத்து தன்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறி நடராஜன் தற்போது அண்ணாமலைக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என்றும், எனவே 50 லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடு தர வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். மேலும் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கங்களில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். மேகாலயாவில் தேனிலவுக்கு சென்ற இளைஞரை அவரது மனைவியே கொலை செய்த நிலையில் பெண்ணின் சகோதரர் இளைஞரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கோரினார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷிக்கும் சோனத்திற்கும் கடந்த மாதம் 11ஆம் தேதி திருமணமான நிலையில் இருவரும் மேகாலயாவிற்கு தேனிலவு சென்றபோது ராஜா ரகுவன்ஷி கொல்லப்பட்டார். விசாரணையில் காதலனுடன் இணைந்து சோனம் தனது கணவரை கொலை செய்தது தெரியவந்தது. இந்நிலையில் இந்தூரில் இருக்கும் மறைந்த ராஜா ரகுவன்ஷி இல்லத்திற்கு சோனம் சகோதரர் கோவிந்த் சென்றார். அங்கு ராஜாவின் தாயாரிடம் ஆறுதல் கூறிய அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுது மன்னிப்பு கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவரை தூக்கில் போட வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார்.